5 வருஷத்துலயுமே கிழிக்க முடியலன்றதுனால தான் இப்ப இவங்க வந்து எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவருக்கு இந்த மீடியாவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கு. பயம் எல்லாம் கிடையாது. மீடியா விஷயம் வந்து எப்படியெல்லாம் வந்து போட்டு உழப்புவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ரீல்ஸ் ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டே இருக்கு. ரீல்ஸ் போட்டு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகுதுன்ற பட்சத்துல நீங்க அதை எப்படி வந்து மக்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, ரீல் ஆட்சியாவே இருந்துகிட்டோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரீல்ஸ்ன்றது வந்து ஒரு டூல். நீங்க கூட பாத்திருப்பீங்க, எதிர்கட்சி ஒருத்தங்க மனு கொடுத்தாமா எப்படி தள்ளி விட்டு கண்டுக்காம போறாருன்ற விஷயம் நம்ம கண் கூட பாத்திருப்போம். அதெல்லாம் இல்லாம இந்த ஆட்சியில நீங்க 100 நாள் சொல்லும் போது அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக நான் பாக்குறேன். இவ்வளவு ஊழல் பண்ணவங்க இப்போ கேனர் அவர்கள் பேர்ல வந்து 900 கோடி வந்து ஊழல் குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வச்சிருந்தாங்க, ஏவாவேலு அவர்கள் மேல வச்சிருந்தாங்க. உண்மையான ஆதாரம் இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். புத்தகங்களை வந்து இலவசமா அள்ளி வீசி மக்களுக்காக வந்து மக்களை வந்து ஒரு ஏமாற்றத்துல கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு இந்த தாவேக்கா. உங்களோட வாழ்வாதாரம் எப்படி நம்ம வந்து உயர்ற்றோன்றதுதான் இங்க பேச்சு தவிர இது வந்து இலவச பொருட்களோ இந்த விஷயங்கள்லாம் வந்து. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது தாவேக்காவிலிருந்து செல்வி வர்ஷினி வெங்கட் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். இப்போ நீங்க கட்சியில சேர்ந்ததற்கான காரணம், ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சியில இருக்கு, 75 வருஷ கட்சியும் இருக்குது, 50 வருஷம் கட்சி இருக்குது. இந்த கட்சியெல்லாம் விட்டுட்டு இப்போ தாவேக்காக்கு வந்து சேர்றதுக்கான காரணம்? முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆக்சசிபிலிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற கட்சியில வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து சேர முடியல. அது காலகட்டமா கூட இருக்கலாம், இல்ல தாவேக்கான்றதுனால கூட இருக்கலாம். அது கரெக்டா வந்து இதுதான் இருந்தான்றதை தாண்டி அதுக்கான தாவேக்கா கரெக்டா இந்த டைம்ல வருது. அதுக்கான நேரம் எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னைக்குமே இருந்தது. பட் ஒரு ஆக்சசிபிலிட்டின்னு வரும்போது ஈஸியா நம்மளால ஜாயின் பண்ண முடியும். இப்போ டிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஆலமர கட்சியே இருக்குது, ஏன் அங்க போகாம இங்க வந்திருக்கீங்கன்ற ஒரு கேள்வி ஒண்ணு. எல்லாருமே வந்து மக்கள் வந்து இந்த கட்சியெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டு ஒரு மாற்றம் வேணும்னு தான் சொல்லி ஒரு புது அரசு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கும் நான் வந்து கட்டுப்படுறேன். எனக்குமே வந்து அதே மாதிரி ஒரு மாற்றம் தேவைப்பட்டுள்ள கட்சி தான் வேணும். அண்ட் அவங்களோட கொள்கை ரொம்ப ஓப்பன்னஸா இருக்கிறது சரி, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஓகே, இந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். அண்ட் சேர்றதுமே வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போ வந்து யார் வேணா நம்ம வந்து டிவிகேல ஜாயின் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து திமுகலயோ அதிமுகலயோ சேரணும்னா நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், உங்களுக்கு நீங்க வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே வந்து ஃபேமிலி அரசியல். அதிமுக சொல்லல, திமுகன்றது ஃபுல்லாவே வந்து குடும்ப அரசியல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து அமைச்சர்களா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களா தான் வந்து இருக்காங்க. ஒரு ஃபேர்னஸ் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய, அதாவது எக்ஸாக்ட்லி ஓட்டு போடுறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த். இவங்க எல்லாருமே ஏன் வந்து மாற்றம் வேணும்னா, ஏன்னா போன ஆட்சியில அது வந்து இல்ல. பெண்களுக்கு உள்ளயும் சரி வெளியும் சரி, அதாவது கட்சிக்குள்ள இருந்தாலும் அவங்க வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன், அவங்க ரொம்ப பாதுகாப்பு இல்லாம ரொம்ப சுயநிலையா யோசிக்கிற ஒரு கூட்டமா தான் வந்து இருந்தாங்க அப்படின்றது. ஸோ ரொம்பவே வந்து பெண்களை வந்து மதிக்கிறாங்க, வெல்கமிங்கா இருக்காங்க. தாவேக்கா நிஜமாவே வந்து சிங்கப்பெண், இது நிறைய இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பெண்கள் சார்ந்து நிறைய திட்டங்களும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் சீர் அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். எல்லா கவர்மெண்ட்டும் அப்படிதான் வந்து அணுகணும்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப வந்து ஒரு பெரிய டாபிக், கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்துல இருக்கிறது. தமிழ்நாடு வந்து என்னைக்குமே வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்றது சொல்லலாம். எல்லா மாநிலங்களையும் தாண்டி தமிழ்நாடு என்னைக்குமே வந்து சேஃபஸ்ட், இன்னும் சேஃபாக மாறுன்ற நம்பிக்கை எங்க இருக்கு தாவேக்கான்றதுனால. தாவேக்காவிடம் அந்த 100 நாள் முடிஞ்சிருக்கு, கடந்த 3 மாசம் முடிஞ்சு 100 நாள் வந்து கடந்திருக்கு. இந்த 100 நாள் தாவேக்காவோட சாதனைகள் அப்படின்னு சொல்றது நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க? 100 நாள் ஃபர்ஸ்ட் அதுக்கான வாழ்த்துக்கள். ஒரு புது கவர்மெண்ட்டு ரொம்ப வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. 700க்கு மேலே டாஸ்மாக் வந்து மூடப்பட்டிருக்கு.
மெயின் ரோடு, கோவில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், அந்த மாதிரி சிங்கப்பெண் படை அவங்க வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஏர்லியாக அவங்க சைன் போட்ட ஒரு விஷயம். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி கூட வந்து ஒருத்தங்களை கைது செஞ்சாங்க. அது தலைப்புச் செய்தியாக நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தாய்மாமன் அண்ணன் சீர் திட்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஊழல்ன்ற ஒரு விஷயம் இழுத்தாலே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது வந்து ஒழிக்கப்படுற அந்த நடவடிக்கை எல்லாமே வந்து செயல்படுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மக்கள் இதுதான் வந்து எதிர்பார்த்தாங்க. அது எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நடந்துட முடியாது. அதனால அதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே தமிழ் அந்த நியூஸ் தொலைக்காட்சியை வந்து இங்கே ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களும் போயிருந்தாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வெறும் அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மட்டும் வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே ஒரு மீடியான்றது ஒரு ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டாவது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவர் மீடியாவே பார்க்க மாட்டேங்கிறாருன்ற அந்த குற்றச்சாட்டு வந்து நம்மளுக்கு வழக்கமாக வந்துகிட்டே இருந்ததுதான். அங்கே போயுமே அந்த மீடியாவை எதுவுமே பேசாமல் வந்துட்டாருன்னா அவருக்கு இந்த மீடியாவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பேச்சுகளும் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாலே அவருக்கு மீடியாவை பார்த்தா பயமா? இல்லை, பயம்ன்ற சொல்றதை தாண்டி அவர் கிளீனாக ஒரு விஷயம் வந்து எழுதி கொடுத்தாரு. ட்ரூத் வில் ஸ்பீக் லவுடர். அதாவது உண்மை வந்து இன்னும் பயங்கரமாக வந்து சத்தமாக ஒலிக்கும்ன்ற ஒரு விஷயம். அது ரொம்ப நல்ல விஷயம். அவரும் ரொம்ப அவ்வளவா வந்து சைலண்டாக இருந்து வந்து சாதிக்கிற ஒரு தலைவராக தான் இருக்காரு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். எல்லாமே வந்து சத்தம் போட்டு சொல்லணுன்றதும் கிடையாது. அது பயம்ன்றதை தாண்டி பயம் எல்லாம் கிடையாது. அவரு வந்து மீடியாவோ இல்லை இந்த மாதிரி தான் அணுகணுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஐடியாலஜியில் அவர் எடுத்திருக்காரு. அது வந்து நம்ம மதிக்கணும். அது வந்து நம்ம பயம்னு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி மீடியாவுக்கு வந்து பேசி வச்சு கேள்விகள் வந்து இந்த வசூல் ராஜா படத்துல வர மாதிரி, அது 3வது கேள்விக்கு பதிலியா இது 2வதுன்ற மாதிரி குழப்பி நிறைய காமெடி விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி மீடியா இவ்வளோ வருஷம் வந்து சினிமாலேருந்து வந்திருக்காரு. அதுவும் பீக்ல இருந்து மக்கள் சேவைக்காக வந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மீடியா எப்படி செயல்படும்ன்ற விஷயம் தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து திமுக ஆட்சி. ஸோ எல்லாமே வந்து மீடியா பாதி மீடியா வந்து அவங்கள வந்து சார்ந்துதான் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா தான் வந்து இருக்கு. ஸோ ஒரு மீடியா விஷயம் வந்து எப்படியெல்லாம் வந்து போட்டு உழப்புவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதை கரெக்டாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரே தவிர அது வந்து பயம்லாம் கிடையாது. அது எப்படி நம்ம பார்க்குறோம்னா, நம்ம அந்த கரூருக்கு போயிருந்தார். அந்த 41 குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு அரசு பதவி கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி வந்து கரூரில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதே மாதிரி திருச்சி கிழக்குக்கும் போயிருந்தாரு. அங்கேயும் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த மந்த்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி ஒரு நான் ஏன் மீடியாவை பார்க்கணும், மக்களை பார்த்தா போதும், நான் பண்ணுறதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா போதுன்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலே அவர் இருக்கார். நம்ம மீடியாவை பார்க்க வேண்டாம், நம்ம மீடியாவை டோட்டலாக தவிர்த்தரலாம், நம்மளுக்கு இது போதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரா? ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதை ரீல்ஸா எல்லாமே கட் பண்ணி போட்டாலுமே ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு வந்து தேவையானது வந்து ஒரு சேட்டலைட் சேனல், வந்து மீடியாவோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை. இந்த மீடியாஸ் எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரா? இல்லை, அதை நம்ம பகைச்சிக்கிட்டுன்றது வந்து பெரிய வார்த்தை. அப்படி நம்ம வந்து ஜென்ரலைஸாக வந்து சொல்லிட முடியாது. அவரோட ஸ்டைல் ஆஃப் இது இந்த மாதிரி தான் இருக்கு. பிரஸ்காரங்க தான் வந்து ஏன் சந்திக்கலன்னு கேட்குறாங்களே, மக்களுக்கு சந்தோஷம் தானே. மக்களை வந்து அவர் சந்திக்கிறதுல மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. மக்கள் கேட்கலையே மீடியா அவர் ஏன் சந்திக்கலன்றது. மீடியாக்காரர்களுக்கு தான் அது ஒரு பிரச்சனையா இருக்கே தவிர, இங்க வந்து மக்கள் சேவைக்காக வந்திருக்கோம், மக்களோட தேவை அது மாதிரி விஷயம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதனால பிரஸ்ஸை வந்து சந்திக்கிறது இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அட் தி எண்ட் வந்து மக்களுக்கான என்ன தேவையோ அது நடக்குதா. இப்போ ஒரு சின்ன விஷயம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஊர்ல வந்து அங்க ரோடு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு ரீலா எடுத்து போடுறாங்க. அந்த விஷயம் வந்து அது மக்களோட தேவை. அப்படி ஒரு சின்ன விஷயம் ரீலா போடும்போது அது உடனே வந்து சால்வ் ஆகுது.
இது போதுமே, இதுக்கு எதுக்கு மீடியா வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணுன்றதா எங்க தலைவர் நினைக்கிறாரே தவிர அவாய்ட் பண்ணமோ இல்ல பகச்சுக்கணுமோன்றது அவர் எண்ணம் கிடையாது. இல்ல அவங்க கேள்வி கேட்டக்கூடாது, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, அவரை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிடுவாரு, நம்ம கேள்வி கேட்டா அவர் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிடுவாங்கன்றதுனால இதை அவாய்ட் பண்றாங்கன்ற அந்த பேச்சும் வந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ மக்களுக்கு, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் அவர் பேசுறாரு, அது மட்டும்தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு, மத்த எந்த ஒரு கேள்விகளும் அவர் காதுல வாங்க மாட்டாருன்ற இந்த நரேட்டிவும் போய்கிட்டு தான் இருக்கு. இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாது. மக்கள் வைக்கிற கோரிக்கை வந்து இங்க வந்து அதுக்கு கட்டுப்பட்ட சால்வ் ஆகுதுன்னா அப்ப அதை வந்து எப்படி அதை மறுக்கிறாருன்ற மாதிரி இல்லைல்ல. அப்ப மக்கள் என்ன வந்து அது மீடியா மூலமா தான் வந்து போகணுன்ற விஷயம் கிடையாது. அங்கதான் நிறைய பேர் வந்து தப்பா அதை வந்து பாக்குறாங்க, அவரு அவாய்ட் பண்றதோ இல்ல மீடியா வந்து அந்த சேனல் வந்து டைரக்டா இருக்கே தவிர அந்த மீடியான்ற சேனல் வழியா போகலதுதான், அதுதான் விஷயம். அட் எண்ட் மக்களோட தேவை அது வந்து பூர்த்தி ஆகுதான்றது தானே. அது ஆகுதுன்ற பட்சத்துல ஒரு மீடியா சந்திக்கல என்ன, சந்திச்சா என்ன, மக்கள் என்ன கேக்குறாங்களோ இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டர், அதாவது இன்னுமே வந்து பெட்டர் ஆயிட்டு தான் வருது. அதாவது ஆக்சசிபிலிட்டி வைஸ் ஈஸியா ஒரு பிரச்சனையை வந்து முன்னாடி இருந்த ஆட்சியிலலாம் நீங்க வந்து டைரக்டா வந்து ஒரு மினிஸ்டர் அவ்வளவு ஈஸியா பாத்துற முடியாது, மனு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்க கூட பாத்திருப்பீங்க, எதிர்கட்சி ஒருத்தங்க மனு கொடுத்தாமா எப்படி தள்ளி விட்டு கண்டுக்காம போறாருன்ற விஷயம்லாம் நம்ம கண்கூடா பார்த்திருப்போம். அதெல்லாம் இல்லாம இந்த ஆட்சியில நீங்க 100 நாள் சொல்லும் போது அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக நான் பாக்குறேன். ஈஸியா ஆக்சசிபிலிட்டி, அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஈஸியா வந்து ரீலாவோ ஒரு விஷயமா சொல்லி அதை வந்து சால்வ் பண்ண முடியுது. நீங்க எல்லாம் சொல்றீங்க ரீல் ஆட்சின்ட்டு, பட் அது மக்களோட பிரச்சனையை வந்து எவ்வளவு ஈஸியா அது வந்து தீக்குதுன்றது அவங்க பார்க்க மாட்டாங்க. அதே இந்தியா டுடே இதுலதான் டிஎம்கேவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதே வந்து ஒரு கரப்ஷன்ல தான், இவங்க கரப்ஷன் வந்து இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவாங்கன்னா, ஆனா இவங்களே வந்து ஒரு கரெக்டான ஒரு கவர்மெண்ட் தான் இது பண்ணியிருக்காங்க. தாவேக்கா வேணான்னு சொல்லி தான் மற்ற திமுக எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டவங்க எல்லாமே திமுகன்னு ஒன்று ஓட்டு போட்டிருப்பாங்க, அதிமுகன்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளை வந்து அங்க இருந்து எடுத்திருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகல இருந்தவங்க தான். அந்த கூட்டணி கட்சி தயவுல வந்து ஆட்சி நடத்திட்டு இது எப்படி வந்து ஒரு கரப்ட் கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க கரப்ஷன் சொல்லுவீங்க? அப்ப அரசியலே நீங்க வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்போ வந்து அதிமுகல இருந்து திமுக போயிரு நிறைய பேர் இருக்காங்க, திமுகல இருந்து மற்ற கட்சிக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அதுவும் நீங்க தவறுன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி நம்ம ஜெனரலைஸா சொல்லிட முடியாதுல்ல. மெஜாரிட்டி அவங்க 108 சீட்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான் வந்து அவங்களால ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். இது ரூல்ஸ். ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து போய் கேக்குறாங்க, அவங்க ஆதரவு கிடைக்குது. இல்லைன்னா ஆளுநர் கட்சி வந்துரும். நம்ம வரலாறுலயே பார்த்திருப்போம், 4-5 வாட்டி ஆளுநர் கட்சி எல்லாம் வந்திருக்கு, அது எப்படி கடுமையான விஷயங்கள இருந்திருக்குன்ற நம்ம பார்த்திருக்கோம். அது வேணான்றதுனாலதான் வந்து இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவுன்றது வந்து வெளியில இருந்து கூட கொடுக்கலாம், நீங்க வந்து ஒரு கூட்டணியா சேரணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஆதரவு கொடுத்தாதான் கவர்மெண்ட்ன்றது ஒரு ரூல் லிஸ்ட் இருக்கு, அதனால அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க கரப்ஷனா வந்து அது இப்போ உங்க கண் பார்வை தான் தப்புன்னு நான் சொல்லுவேனே தவிர, அதாவது யார் அதை சொல்றாங்களோ இது ரூல் படி அவங்க பண்றது வந்து தப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்க நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தாவேக்கா அந்த 100 நாட்சியில நாம இவ்வளவு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம், வந்த ஒரு 100 நாள்ல வந்து இவ்வளோ பண்ணிட்டாரா, இது எல்லாமே ஒரு பிரம்மாண்டமா எல்லாமே ஒரு நரேட்டிவா செட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் ரீல்ஸ் போட்டு இவங்க பண்ற சின்ன விஷயத்த கூட இவங்க ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி எல்லா இடத்துலயும் பாரு இவங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்க, இவ்வளவு தூரம் பண்ண ஒரு ரீல்ஸ் ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டே இருக்கு. மற்றபடி பயனுள்ள மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களா தாவேக்கா அரசு எதுவுமே இப்போ வரைக்கும் பண்ணலன்ற அந்த பேச்சும் அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயிற்றுச்சல். ரீல்ஸ் போட்டு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகுதுன்ற பட்சத்துல நீங்க அதை எப்படி வந்து மக்களுக்கு நீங்க எதுவுமே பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, ரீல் ஆட்சியாவே இருந்துகிட்டோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரீல்ஸ்ன்றது வந்து ஒரு டூல். அதான் நீங்க மீடியா வந்து நீங்க ஒரு சேனலா எப்படி சொல்றீங்களோ ரீல்ஸ்ன்றது ஒரு சேனல் தான். ஸோ அது வழியா வந்து இன்னுமே ஆக்சசிபிளா இருக்கு, மக்களால வந்து ஈஸியா ஒரு பிரச்சனையை வெளியே சொல்ல முடியுது, அது போய் கரெக்டா ரீச் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். நன்றாக செயல்படும் போது வந்து வயிற்றுச்சல் படுறவங்க எப்பவுமே வயிற்றுச்சல் பட்டுட்டு தான் இருப்பாங்க, அவங்க வந்து குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இது ரீல்ஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஈஸியா வந்து நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியுது.
ஏஐ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அத மாதிரி இவங்க வந்து ஒரே மாதிரி இருக்கணும், பழைய மைண்ட் செட்லயே இருக்காங்களே தவிர அடுத்தடுத்து நகரணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் அவங்க பின்தொடங்கி இருக்காங்க, அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. கம்ப்ளைண்ட் பண்றவங்கல்ல அவங்கள பத்தி நான் சொல்றேன். இல்ல ஒரு சில திட்டங்கள்ல எதுவுமே இல்லை, இவங்களே வந்து வேற மாதிரி வந்து இவங்களே இந்த திட்டம்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயதானவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு அந்த மருத்துவம் இந்த மாதிரி போலியான விஷயங்களை வந்து நிறைய பேர் பரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியால போலியான விஷயமா தாவேக்கா இது பண்ணிருச்சு, தாவேக்கா அது பண்ணிருச்சுன்னு போலியான விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் மக்கள் வந்து அதை நம்பிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மை போல இருக்குன்னு நம்பிட்டு இருக்காங்க. இது மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இல்ல, நம்ம ஆன்லைன்ல பார்த்தா ஒரு 100 விஷயம் இருக்கும், அது எல்லாமே நம்ம நம்பணும் அப்படின்றது கிடையாது. யார் போஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் நிறைய பேர் இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஃபேக் ஐடி எது ரியல் ஐடி எதுன்னு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா சட்டசபையில ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி திட்டம் கொண்டு வரேன்னு, அதுதான் வந்து உண்மையான திட்டம், வந்து அமலுக்கும் வரப்போற திட்டம் தான். சோ அது சட்டசபையில அனௌன்ஸ் பண்ணியிருந்தாதான் வந்து ஆன்லைன்ல போடுறாங்க. சில பேர் அது வந்து எதிர்கட்சியா கூட இருக்கலாம், வேற நேம்ல வந்து இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நரேட்டிவ் செட் பண்றது எதிர்கட்சிக்காரங்க. ஆனா நாங்க தான் நரேட்டிவ் செட் பண்றோம்னு சொல்லி திசை திருச்சி இந்த மாதிரி வந்து பண்றாங்க. இப்போ இருக்கிற அதாவது சோசியல் மீடியான்னு வந்தப்போ யார் உண்மை யார் பொய்ன்றது கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சோ அதுக்கு பின்னாடி வந்து இவங்களா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண் பார்வையில தான் நான் பாக்குறேன். தாவேக்கால இருக்கிற நிறைய பேருமே வந்து கரப்ஷனா இருக்கிறவங்க வந்து இருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்க எப்படி லாட்ரி வித்தவர் வந்து இன்னைக்கு ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அதே மாதிரி சொந்த பிரச்சனையில் உருட்டுக்கட்டை வச்சுட்டு இருக்கிறவரு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு, பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கிறவரு ஒரு மினிஸ்டரா இருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலா 13மே ஜோக்கரா இருந்தா எப்படி இருக்கும்? அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றதுதான், இங்க எல்லாமே ஜோக்கரா இருக்குதுங்க, எல்லாமே இப்படி இருக்குங்க, இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஆட்சியை வந்து நல்ல ஆட்சி கொடுக்க முடியுன்ற அந்த ஒரு கேள்வியும் வந்து அவர் வந்து வைக்கிறாரு. இல்ல, இவ்வளவு 5 வருஷத்துல இவங்களால எதுவுமே கிழிக்க முடியலன்றதுனாலதான் இப்ப இவங்க வந்து எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, யார் யார் என்ன பண்றாங்க என்ன பண்ண போறாங்கன்றது. இவங்க சொல்ற லிஸ்ட் எல்லாமே வந்து இதுக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பண்ண விஷயம்லாம். அப்படி இப்ப அமைச்சரா இருக்கும் போதே எதிர்கட்சிக்காரங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப நம்ம அதை பத்தி பேசினா நம்ம பேசிட்டே தான் இருக்கணும், அது லிஸ்ட் வந்து பெருசா போகும். பட் யாரு என்ன பண்றாங்கன்றது கிளீனா வந்து தலைவரும் சரி அவங்க டீம் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட அஜிதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து போஸ்டிங்காக அவங்க சில விஷயம் பண்ணாங்க, பட் அவங்களுக்கு கிடைக்கலையே. எல்லாருக்கும் அது வந்து கொடுத்துட முடியாது. சோ அவங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்க கூடாது யாருக்கு கொடுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுதான் எல்லாமே வந்து வாட்சிங்ல தான் இருக்கு, தெளிவா எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்பீங்கன்றது தெரியும். நிறைய பேர் வந்து ஆட்சியில இருக்கிறவங்களே நிறைய பேர் தப்பு பண்றாங்க, அது இது எல்லாருமே வந்து கண்டிக்கப்படுவாங்க. எல்லாத்துக்கும் அதுக்கான காலம் வரும், அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட உண்மையான ஆதாரம் இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வளவு ஊழல் பண்ணவங்க இப்போ கேனர் அவர்கள் பேர்ல வந்து 900 கோடி வந்து ஊழல் குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வச்சிருந்தாங்க, ஏவாவேலு அவர்கள் மேல வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமேலும் ஒரு வழக்கு பதிவுன்றது ஒண்ணு பண்றீங்க, அவங்களும் திருப்பி மேல்முறையீடு போறாங்க, இல்ல வந்து அவங்க பெயில் அப்ளை பண்றாங்க, ஒன்னே அப்ளை ஆகுது, அந்த கேஸ் அதோட வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேல அதுல வந்து ஒரு ஆர்வம் காட்டாம அது வந்து ஒரு இதா போட்டுறாங்க, அந்த கேஸ் வந்து நீர்த்து போற நிலைமைக்கு வந்து போயிடுது. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? ஒரு அக்ரெஷனா வந்து ஏன் வந்து அவங்களுக்கு மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல தாவேக்கா அரசுனால அப்படின்ற ஒரு கேள்விகளும் வருது. அது வந்து இப்போ நிறைய பேர் சார்ந்த ஒரு விஷயம். அது அங்க இருக்கிற அதிகாரிங்க வந்து அவங்களுக்கு இத்தனை நாள் இருந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான், அவங்களுக்கு ஃபேவராக செயல்படுற மாதிரி இருக்கலாம். இப்போ இது மெஜாரிட்டியில தான் இருக்கிற கவர்மெண்ட், அதனால அவங்க வந்து பண்ண முடியாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய உள்ள அடக்கிய விஷயம் நிறைய இருக்கு. அதை நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நோண்டிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா அதை வந்து எடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதுதான் சொல்றாங்க, நீங்க என் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கு, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னா நீங்க வழக்கு போடுங்க, நாங்க வந்து அதை சந்திச்சுக்கிறோம், நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறது. இன்னைக்கு சட்டமன்றத்திலயும் ஆமா, நம்ம தலைவர் இன்னைக்கு கூட வந்து என்னோட டேபிள்ல நிறைய ஃபைல்ஸ் வந்துச்சு. நெடுஞ்சாலைத்துறையும்
மின்சாரத்துறை 3 துறையில இருக்கிற அந்த வெள்ளை அறிக்கை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ற அந்த ஒரு கேள்வியும் வருது. அதுக்கு சொல்ல வேண்டிய கரெக்டான கட்டாயமும் நேரமும் வரும். அப்ப கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பா சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும் எப்போ வந்து என்ன பண்ணணும்ன்ற. அதனாலதான் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. அதையுமே அவர் கிளியரா சொல்லிட்டாரு. அது வந்து நம்ம திருப்பி திருப்பி ஏன் எடுக்கலன்ற கேள்வி கேட்டா அது வந்து அப்படி கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த ஊழல் பட்டியல் ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றது 13 லட்சம் கோடி கடன் வரைக்கும் இருக்குன்னாரு. அந்த இது வரைக்கும் வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கைக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. அப்போசிஷன் பார்ட்டி மேலேயோ இல்லை யார் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே சரியா வந்து எடுக்கலன்ற அந்த ஒரு அதுதாங்க. நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்துடணும், உடனே வந்து குழந்தை பெத்துக்கணும், உடனே வந்து கவர்மெண்ட் இதை பண்ணிடணும், ஊழல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே இருக்கீங்களே தவிர இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா டைம் வரும்போது எடுப்பாங்க. இல்ல அது வந்து மூவ் ஆகலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான நேரம் வரும்போது அது ஒரு மூவ் ஆகும். இப்போ ஒரு டிவோர்ஸ் கேஸ் எடுத்தீங்கனாலே வந்து 1 வருஷம் 2 வருஷம் இழுக்கடிக்கிறாங்க, மியூச்சுவலா இருந்தாலுமே. அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, கண்டிப்பா வந்து டைம் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வளவுதான். திமுக அரசாங்கம் இந்த மாதிரிதான் விலையில்லா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்கீம்ஸ், மகளிர் தொகைன்றதெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்கீம்ஸ் தான் வந்து தாவேக்காவும் கொடுக்குது. அப்படின்றப்போ இது எந்த விதமான ஒரு மாற்றமா இது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து முதல்ல சரியா அவங்களும் அதே தான் கொடுத்தாங்க. அது வேணா ஒரு மாற்றன்றப்போ நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டோல இருந்து ஒரு விஷயங்கள் எல்லாமே வேற விதமா நீங்க மாத்தி கொடுத்துருக்கலாம். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோட நீங்க பாக்குறீங்க. நாங்க இன்னும் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு வந்து என்ன மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அவங்க கொடுக்குற மாதிரி அதே ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி இந்த இலவசம் 6 சிலிண்டர் இலவசம் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து இது எப்படி நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அது பெனிஃபிட்டா இருக்கு. அதை நம்ம உடனே வந்து ஸ்டாப் பண்றது எங்களோட மாற்றம் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களோட வந்து எங்களோட அரசியல் எப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பாக இது ஸ்கீம்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நல்ல ஸ்கீம்ஸ் தான். இதை வந்து நாங்க எதுவும் வந்து கொச்சப்படுத்துற மாதிரியோ அந்த மாதிரி கிடையாது. இது நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஆனா எங்க மாற்றம் எப்படி இருக்கும், எங்க அரசியல் எப்படி இருக்கும்னா மக்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி இன்னும் சூப்பரா ஆனதுக்கு அப்புறம் அவங்களே வந்துட்டு எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ற அளவுக்கு நான் எங்களோட அரசியல் மாற்றம். இது எப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா, இது சட்டசபையில எப்படி சொல்றாங்கன்னா, இது மக்களுக்கு வந்து வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து வந்து ஏமாத்திருச்சு இந்த அரசு. நான் 2000 ரூபா கொடுத்தா இது 2500 ரூபா, நான் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தா 6 சிலிண்டர் வந்து இலவசம் கொடுக்குறது, நான் வந்து வேலையில்லா மாணவர்களுக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தா நான் 4000 ரூபா கொடுக்குறேன்ற மாதிரி இவங்க வந்து திட்டங்களை வந்து இலவசமா அள்ளி வீசி மக்களுக்காக வந்து மக்களை வந்து ஒரு ஏமாற்றத்துல கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு இந்த தாவேக்கா அரசுன்ற அந்த ஒரு பேச்சு தான் வந்திருக்கு. இல்ல அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இவ்வளோ வருஷமா அவங்க ஆட்சியில இருக்கும்போது எல்லாருமே வந்து விலை மதிப்பில்லா அந்த தொகுப்புகள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ சடனா நீங்க வந்துட்டு அது வந்து நிறுத்தினீங்கன்னா அது வந்து நிறைய பேருக்கு அது வந்து அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்பி நிறைய பேர் ஓட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம சடனா வந்து அதை நிறுத்தினால மாற்றம்னா கிடையாது. நம்ம கண்டிப்பா வந்து இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி நம்ம வந்து உயர்ற்றோன்றது தான் இங்க பேச்சு தவிர இது வந்து இலவச பொருட்களோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அதே மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றதை தாண்டி நம்ம தமிழ்நாடு வந்து உயர்த்தணும். நம்மளோட கோல் வந்து அதுதான். இந்த 5 வருஷத்துல மக்கள் எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் வந்து நாங்க வந்து எங்க அரசியல் மூலமா நாங்க கொடுப்போம்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா இது எதுக்காக நான் கேட்கறேன்னா 10 லட்சம் கோடி கடன் வந்து இருக்கு. இன்னைக்கு தனிநபர் ஒவ்வொருத்தரும் மேலேயும் 1,25,000 ரூபாய்க்கு மேல வந்து கடன் சுமை வந்து இருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய ஸ்கீம் தான் நிறைய நம்ம கொடுக்கும்போது ஸ்கீமா கொடுக்கறதுன்றது வேற, இந்த பணமா நம்ம கொடுக்கறதுன்றது வேறன்றப்போ இன்னும் கடன் சுமை தமிழ்நாடோட கடன் சுமை இன்னும் அதிகமாகும். அது இன்னும் 20 to 25 லட்சம் கோடி வரைக்கும் நம்மளுக்கு போகும். ஸோ நம்ம இன்னும் கடன் வாங்கி தான் இது எல்லாத்தையும் பண்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வருன்றதும் விஷயத்த வந்து எடுத்து பேசுறாங்க. இதை அதுக்காக தான் நம்ம கேட்குறேன். இது எல்லாத்துக்கும் பணமா நம்ம கொடுக்கறது வந்து ஏன்னா இதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயம் விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு 30% மேல வந்து இந்த பார்ட்டி ஃபண்டா தனியா அந்த குடும்பத்துக்கு மட்டுமே போகுது. அந்த போற ரூட்டை மட்டும் நான் கட் பண்ணி இது மக்களுக்காக வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் முன்னெடுத்து தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்றது யாருக்கிட்டையும் வாங்கலை எதுவும் இல்லைப்போ
இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்கம் சோர்ஸா எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வந்தா தானே நம்ம ஒரு விஷயம் வந்து பிரிக்க முடியும் பண்ண முடியுன்றப்போ இன்கம்கான சோர்ஸ் இல்லாம இது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்ற அதுக்காக தான் இந்த கேள்வி. இன்கமோட சோர்ஸ் வந்து பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரேடியா வந்து எடுத்து கவுத்துன்ற ஒரு விஷயம் பண்ணிட முடியாது. நம்ம இன்கம் சோர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்கான தான் இப்போ ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ விஷயம் வந்து இப்போ பட்ஜெட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க படிச்சது அவங்க எல்லாமே வர காலத்துல வந்து அமலுக்கு வரும். அப்போ வந்து இது எல்லாமே வந்து எப்படி வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்கான ஸ்கீம்ஸ் தான். நீங்க டைரக்டா வந்து ஃப்ரீபீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற ரூட்டை தாண்டி எப்படி வந்து இது வந்து வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் ஆக்கி நம்ம ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக்கி நம்ம கடன் பிரச்சனையில இருந்து எப்படி தீர்வு கிடைக்கும்ன்ற ஒரு ரூட் யோசிச்சு தான் இந்த ஸ்கீம் எல்லாமே வந்து பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அதாவது டைம்ல வந்து கரெக்டா வந்து நடக்கும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் தான். 5 வருஷம் ஆட்சி இருக்கு. நீங்க 100 நாள்ல உடனே வந்து ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கறது சாத்தியமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக மாற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றம், மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து இன்னும் பல நேர்காணல்களில் நம்ம வந்து சந்திப்போம், பல விஷயங்களை பத்தி நம்ம விவாதிப்போம்ங்க. மிக்க நன்றி.